வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்ன விளக்க உரை என்பது உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது என்கின்ற அந்த விளக்க உரை. நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்திலே இதை படித்தார் என்று சொன்னால் ஏதோ தமிழர்களையும் வள்ளுவனையும் போற்றுவதற்காக அல்ல, மோடியை மட்டுமே போற்றுவதற்காக பாராட்டுவதற்காக இது படிக்கப்பட்டது. அந்த நிர்மலா சீதாராமனுக்கு நாம் இன்னொரு திருக்குறள் ஞாபகப்படுத்துவோம். பகுத்துண்டு பல்வேறு நூல்களுடன் நூலோர் தொகுத்த குற்றத்திற்கெல்லாம் தலை என்கின்ற ஐயன் வள்ளுவனுடைய கொள்கைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது இருப்போர் இல்லாதோர் என்று இல்லாமல் கிடைத்ததை பகிர்ந்துண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை கொள்கைக்கு ஈடானது வேறு எதுவுமே இல்லை என்கின்ற விளக்க உரை. கூடுதலாக நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இதையும் சொல்லுவோம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாங்கன் தகுதியான் வென்றுவிடல் என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது ஆணவம் கொண்டு அநீதி விளைவிப்பவர்களை நாம் பொறுமை குணத்தால் வென்றுவிடலாம்